ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா மனதை பத்தி ஆடியோஸ் வீடியோஸ்லாம் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்க மனம்னா ஒரு வேற, நான்ன்றது வேற, அந்த மாதிரி வேறுபட்டு தான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். சரி. நீங்க மனதை பத்தி பேசும்போது மனோங்கிறது நான், மனதான் உயிர், அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்குள்ள இருக்க வர விஷயங்களும் எண்ணங்களும் அந்த மனோன்றது நான்ற போது நான் அதை குறை சொல்லலை, அது நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மனோன்ற விஷயத்த ரொம்ப நான் எவ்வளோ உணர்ந்து சொல்றேன்ன்றது என்னால் வார்த்தையில சொல்ல முடியல. அவ்வளோ உணர்வுபூர்வமா இருக்கு. அந்த விஷயத்த கேட்கும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நீங்க அதை லைவ்ல வீடியோவா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கட்டாயம். இப்போ பார்த்தீங்கன்னா மனதை பற்றி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. எப்படின்னா, நானும் ரொம்ப சிரமப்பட்டேன். மனம்ன்றது என்னால் இது பண்ண முடியல, எண்ணத்தெல்லாம் தடுக்க முடியல, மனம் சரியில்லை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் போட்ட ஒரு வீடியோவில் மனம் என்பது நான் புரிஞ்சுட்டேன், மனம் என்பது நான் உயிர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் மனம் சரியில்லை நான் சொல்கிறதா இல்லை, என் எண்ணம் சரியில்லை சொல்கிறதுக்கு தோணுச்சு எனக்கு. நான் எண்ணம் சரியில்லைன்னு சொல்லும் போது எனக்குள்ள எண்ணங்களோட தன்மை குறையுது. அது அதோட எந்த பொருள் எப்படி வருதோ நான் அப்படியே நிறுத்தி அந்த பொருளை நான் வேணான்னு சொல்லும் போது தான் ஈஸியாக வெளியே போகுது. அந்த பொருளோட ஒரு பொருளை நான் டைப் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது வெளியே போனால் போகாது. இங்கே நான் இது வரைக்கும் நம்ம அப்படி தான் நாங்கள் பண்ணோம் போலையா. ஆனால் நீங்கள் மனம்னு சொல்லும் போது மனம் என்பது உயிர், மனதை எத்தனை எண்ணத்தோட சேர்க்காதீங்க நீங்கள் சொல்லும் போது சூப்பராக இருந்தது. மனதோட விளக்கணும் ரொம்ப கொஞ்சம் நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனம் என்பது என்னன்னா உன்னோட உயிர் தான் மனம். உயிர் தான் மனம். இப்போ நம்ம சொல்ற ஒரு எண்ண அலைகள் தோணுது, நம்மகிட்ட எண்ணங்கள் வருது. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் ஒரு எண்ணங்கள் தோணும். இதுதான் இயல்பான தாட்டு. நீங்க அந்த எண்ணத்தை எடுத்து என்ன பண்றீங்க, மனமா மாத்துறீங்க. நீங்க எல்லாமே சொல்றீங்க எண்ணம் தோணுது. ஆமா, நீங்க உனக்கு எண்ணம் தோணுச்சு, அந்த எண்ணத்தை நீங்க அதை கன்வே பண்றது மனமா தான் கன்வே பண்றீங்க. என் மனம் சரியில்லை, என் மனம் ரொம்ப நீங்க மனம் சரியில்லை. நீங்க மனம் சரியில்லைன்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, நீ உன்னை சரியில்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம், உன் உயிரை சரியில்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம். ஏன்னா எண்ணன்றது இயல்பு. இங்க எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே போறேன்னா எல்லாருக்குள்ளேயுமே போகும். அப்ப எண்ணம் என்பது இயல்பு, மனம் என்பது நீ. இயல்பா இருக்கிற ஒரு பொருள் எண்ணம், மனம் என்பது நீயா இருக்குது. இப்ப நீ எண்ணம் உள்ள வருது, எண்ணம் உள்ள வந்து அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னு தான் நீ சொல்லுமே தவிர்த்து மனம் சரியில்லைன்னு சொல்ல. நீங்க மனம் சரியில்லைன்னு சொல்லும் போது நீ சரியில்லைன்னு சொல்றது அர்த்தம். இது உங்க யாருக்குமே புரியல. இதனால தான் நீங்க என் மனம் சரியில்லை, என் மனம் அதீதமான எண்ணத்தை உருவாக்குது. அது உருவாக்கல, நீ அது எண்ணங்கள் அலைகள் உள்ள வரும்போது அது மனதோட டைப் பண்ணதுனால. இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒரு ஆண் பெண் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா அது அதிகமா குட்டி போடும். இங்க அப்படித்தான் நடக்குது. இதுக்கு பேர் தான் மனநோய். உன் மனம் சரியில்லை நம்ம சொல்றோம். நீங்க மனம்னு சொல்றதே நீ உன்னை சரியில்லைன்னு சொல்றன்னு அர்த்தம், உன் உயிரை சரியில்லைன்னு சொல்ற அர்த்தம். உன் மூலத்தையே நீ சரியில்லைன்னு நீ சொல்லுவேன்னா நீ நல்லா இருப்பியா? இல்ல. புரியுதா? இப்ப நீங்க நல்லா இருக்க முடியுமா? நீ கஷ்டப்படதான் முடியும். எண்ணங்கள் குட்டி போடதான் செய்யும். ஒரு எண்ணங்கள் பல எண்ணங்களா உருவாக்கும். பல சூழலுக்குள்ள போய் சிக்கி அவஸ்தைப்படதான் செய்யும். நீங்க அந்த வர எண்ணத்தை அந்த எண்ணத்தோட நிறுத்திட்டீங்கன்னா, அந்த மனத்திட்ட போய் கன்வே பண்ணலாம், அது அதிகமாக முடியாது. வந்தது வரப்போக்குள்ள ஃப்ளோ போகணும், இல்லைன்னா அது அப்படியே நிக்கணும். அதை நிக்க வச்சு அது தேவையான இடத்துல மீது நீ ஓரம் தள்ள முடியும். ஆனா அது எண்ணத்தோ அது மனதோட கலக்கிட்ட அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே குட்டி போடும். நீ அது ஒன்னாயிட்டீங்க. இப்ப சரியில்லைன்றது எண்ணம், மனன்றது நீ எத்தனை இதை உள்ள சேர்த்துட்டு வந்தது சரியில்லைன்னு சொல்லணுன்றது சரியா, உள்ளக்கிறது சரியில்லைன்னு சொல்லுவீங்க எல்லாரும். இப்போ ஒண்ணுமே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் வராங்க, அந்த நபர் சரியில்லைன்னா அந்த நபர் தான் சரியில்லை வெளியே அனுப்ப முடியும். நீ வீட்டுக்குள்ள வந்தவரை விட்டுட்டு உள்ள இருக்கிறவங்கள சரியில்லை நீ சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா உள்ள இருக்கிறது அந்த வீடு. அதே நீ சரியில்லை உள்ள வெளியே உள்ள அனுப்பிச்சுட்டு இதை சரியில்லை நீ சொன்ன என்ன ஆகும்? அந்த வீடு நிக்குமா? அந்த வீடு சரியா இருக்குமா? அந்த குடும்பம் சரியா நடக்குமா? நடக்காது. அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்படிதான் உங்களுக்கு மனம் சரியில்லை, மனநோய் வருது, ரொம்ப இதெல்லாம் தோணத்துக்கு காரணம் அதுதான். நம்ம அதனால மனம்ன்றது நம்ம உயிர்னு நினைக்கணும். உண்மையிலே மனம் என்பது நம்ம உயிர் தான். மனம் என்பது அனைத்துமே. ஏன்னா மனம் தான் அனைத்துமே விரிச்சிருக்குது, மனம் தான் அனைத்துமா இருக்குது. அப்ப மனம்ன்றது நீன்னு அது நீ ப்ரூவ் பண்ணின்னு வர எண்ண அலைகளை எண்ணத்தோட நிறுத்துங்க. ஏன்னா எண்ணத்தோட அதை நிறுத்தும் போது மட்டும் கலக்கக்கூடாது. நீ உன்னோட ஒண்ணு சேர்க்கக்கூடாது. உன்னோட ஒண்ணு சேர்த்தா அது அதிகமாக தான் ஆகும். இங்க அதான் நடக்குது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எண்ணத்தோட நிறுத்துங்க, மனமா சேர்க்காதீங்க. ஏன்னா மனம் என்பது உன் உயிர். நீ மனம் சரியில்லை, என் மனம் கெட்டது வந்து என் மனம் அதிகமான எண்ணத்தை உருவாக்கும், அப்படி எதுவுமே உருவாக்காது. இயல்பா எப்படி நீ உணவு சாப்பிட்டு உன் உடலை வளர்க்குறியோ அதே போல ஒரு 12 வயசுக்கு மேல உன் மூளைக்குள்ள ஒரு விஷயம் உருவாகும். அந்த விஷயம்ன்றது என்னன்னா, எண்ண அலைகள் உள்ள போனா அதை எடுக்கும். அதுதான் நீங்க அதுக்கு பேர் நீங்க மனம்னு வச்சுக்கினீங்க. அதுக்கு மனம்ன்றது அது அறிவு அதிகமாகும், நம்மள அதிகமான ஆற்றலுக்குள்ள கொண்டு போறது. அந்த டைம் தான் மனம் வேலை செய்யும். அது மனம் என்பது என்னன்னா உங்களோட உயிர் அதீதமான வீரியமாகுது. இப்ப சுமார் சாதா மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலா மாறதுக்கு சமம். அதீதமான தன்மைக்கு எப்படி இந்த உணவை சாப்பிட்டு நீ உடலை வளர்த்தியோ அதே போல இங்க இருக்கிற எண்ணாலைகளை சாப்பிட்டு உங்க அறிவை வளர்க்க பாக்குது. அதுக்குன்றதான் அந்த உயிர் மனமா கிரியேட் ஆகி உனக்குள்ள வந்து வர எண்ணாலைகளை எடுக்குது. அது எது சரி எது தப்புன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அது எது சரி எது தப்புன்னு பார்த்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெளியே நீங்க என்ன பண்ண அந்த எண்ணத்தை எடுத்துமே மனதோட சேர்த்து மனமே சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்படி நம்ம சொல்லவே கூடாது. மனம் என்பது உன் உயிர், மனம் என்பது தான் உன்னோட மூலமே.
அப்போ மூலத்தை சரி, இப்போ நம்மள சரியில்லை நம்மளே சொன்னா நம்ம சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? இதுதான் நம்ம எல்லாரும் பண்றோம். அதனால தான் சொன்ன மனம் என்பது உன் உயிர். நீங்க மனதை போயிட்டு எண்ணத்தோட சேர்க்காதீங்க. எண்ணம் என்பது தனி. எண்ணம் என்பது சுத்தி ஃபுல்லாமே வியாபிச்சிருக்குது எண்ணங்கள் தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு போனால் ஒரு எண்ணங்கள் உள்ள வரும். அந்த எண்ணங்கள் உள்ள வரத அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் எடுக்கும். அதுதான் உன்னோட மூலமே. அதை எடுத்து சரியில்லைன்னு நீ யோசனை பண்ணி உன் அறிவை போட்டு ஓரத்தள்ளணும். அதை விட்டுட்டு அதை தீனுமே அது எது எடுத்ததோ அதோட சேர்த்து மிங்கிள் பண்ணக்கூடாது. அதை மிங்கிள் பண்ணும்போது என் மனம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நீயே சரியில்லைன்னு அர்த்தம். அது அறிவுபூர்வமா சார்ந்து நம்ம பிரிக்கவும் முடியாத சூழல் ஏற்பட்டு கட்டாயம். அதான் நீ ஒன்னோட சேர்த்துல ஒருத்தரா இருக்கும்போது ஈஸியா அம்பலாம், 2-3 பேரை சேர்த்து கூட சேர்த்து எப்படி நம்ப முடியும்? அது நம்ப முடியாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால தான் சொன்னேன் மனம் என்பது உன் உயிர். நீங்க மனதை குறை கூற முதல்ல எதையுமே குறை கூறக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ எண்ணத்தை குறை கிடையாது. எண்ணாலைகள் எல்லாத்துல இருக்கிற எண்ணாலைகள் இயல்பா இருக்குது. அது உள்ள வரும். உனக்கு எது சரி எது தப்போ உன் அறிவை கொண்டு எண்ணம் எடுக்கும், மனம் எடுக்கும். உன் அறிவை கொண்டு தப்பு சரி ஓரம் தள்ளு. ஆனா அது இதுதான் சொல்லாதீங்க. எண்ணத்தை மனம்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லனா அந்த எண்ணத்தோட வீரியம் குறையும், எண்ணங்கள் வரதும் குறையும். எண்ணத்தோட விஷயம் நம்ம உள்ள எடுத்துக்கல, என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன எது வரலாம் வரக்கூடாது டிசைட் மனமே பண்ணிடும். ஏன்னா மனம் தான் உன்னை காக்குது. அந்த மனமே இது தேவையில்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்ப உங்ககிட்ட அறிவுன்னு ஒண்ணுக்குது, மனம் ஒண்ணுக்குது. இது ரெண்டுமே ஒரு பொருள். நிச்சயமா உள்ளிருந்து வர வெளியிருந்து வர எண்ணங்கள் தான் வெளிப்பொருள். அப்ப அந்த வெளிப்பொருளை நீ உள்ள வரும்போது உன் மனம் எடுக்கும், உன் அறிவு சிந்திச்சு அதை வேணாம்னு தள்ளமே தவிர்த்து அதை உள்ள விட்டு என் மனமே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இது உன் அறிவு கொண்டு நீ சொல்லிருக்கீங்க என் மனம் சரியில்லைன்றீங்க. சொன்ன உடனே அது பொருள் ஸ்ட்ராங் ஆயிடுது. உள்ள இருந்து வந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுது. மனமா மாறிச்சு. இல்ல மனமா மாறினா இதுதான் அதோட மூலமே. அதே சரியில்லை நீயே சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? அந்த எண்ணங்கள் குட்டி போட்டா ஒரு எண்ணங்கள் பல எண்ணங்கள் மாறும். அப்புறம் கேட்டா மனநோய், எனக்கு மனம் சரியில்லை, நம்ம அதிகமாகும். இதுதான் நடக்குது. அதனாலதான் மனம் என்பது உன் உயிர், மனம் என்பதுதான் உன் அறிவு. இப்போ உன் அறிவு அதீதமாகிறதுக்காக 12 வயசுக்கு மேலே அதிகமாகும் போது அது மனமாக கிரியேட் பண்ணி வர ஆற்றலை உள்ள இங்கேருந்து வர எண்ண ஆற்றலை அதை மனம் எடுத்து ரிசீவ் பண்ணி மூளைக்கு கொடுக்குது. அறிவா நீ பார்த்து எது தேவையோ எது தேவையில்லை நீ ஓரம் தள்ளிட்டு நீ விட்டுட்டா இந்த வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ணலாம். இங்கே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே இயல்பாக தான் இருக்குது. எதுவுமே நான் தப்பானவன் கிடையாது. எந்த எண்ணங்களும் நான் தப்பு கிடையாது. எண்ணங்கள்ன்றது இயல்பு. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த எண்ணம் தேவையோ அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை ஈஸியாக ஓர வைக்கலாம். அதை மனதில் கலக்கலைன்னா நீங்க மனதோட கலந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் அதனால தான் சொன்னேன் மனம் என்பது உன் உயிர், மனம் என்பது உன் அறிவு, மனம் என்பது அனைத்தும். அப்போ மனதை குறை கூறாதீங்க யாரும். இங்கே வர எண்ண அலைகளை சரி பார்க்கறது மனதோட வேலை தான். அது சரி பார்த்து உன் அறிவுக்கு கொடுக்குது. அது அறிவா சிந்திச்சு தேவையில்லாத நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த வர எண்ண அலைகள் குறைவாகவே இருக்கும். எண்ணங்கள் பெருசா உருவாகாது. வர எண்ணங்கள் ஈஸியா தடுக்கப்படும். ஏன்னா நீ மனதை உள்ள சேர்த்து வச்சிட்டல. ஏன்னா அதான உன் மூலமே. அது நீ என்ன எடுத்துட்டு அறிவால பிரிக்கவும் பார்க்கணும். அப்பதான் 2 பேரும் ஒண்ணா எவன் வந்தானா ஏய் போடான்னு சொல்ல முடியும். உள்ள வந்தவன் இவனே சரியில்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அவன் ஸ்ட்ராங் ஆயிடுறான். ஸ்ட்ராங் ஆகும்போது உன் மனம் பொருளா போச்சு. அதுக்கப்புறம் உயிர்கிட்ட போயிடும். ஒண்ணும் பண்ண முடியும். இது அதான் நடக்குது. அதனால சொன்னேன் மனம் என்பது உன் உயிர், மனம் என்பது தான் உன் அறிவு. உன் அறிவுல இருந்து வெளிப்பட்டது மனம். அந்த மனம் பார்த்தீங்கன்னா வர எண்ண அலைகளை எடுக்கும். அது எடுத்து இன்னும் அறிவு சார்ந்தவனா மாற்றும், உன்னை ஒரு சிறந்தவனா மாற்றும். அந்த வேலையை பார்க்கறதே மனம் தான் பார்க்குது. ஆனால் நீங்கள் வெளியேந்து உள்ள வந்தவனை கூட்டும் இதில் சேர்த்து இவன் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படிதான் நம்ம சொல்கிறோம். இந்த சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். மனம் என்பதன் உயிர், மனம் தான் உன்னோட மூலம். அதனால் மனதை யாரும் குறை கூறாதீங்க. மனம் என்பது நீ நனி. எந்த எண்ணாலைகள் உள்ள வந்தாலும் அந்த எண்ணாலைகளோட நிப்பாட்டி எந்த எண்ணம் சரிக்குது எந்த எண்ணம் சரியில்லைன்றதை பார்க்கக்கூடிய வேலை மனம் எடுத்து முதல்ல உள்ள கொடுக்கும். அதை அறிவா சிந்திச்சு நீங்கள் வெளியே அனுப்புங்க. ஆனால் அது எண்ணத்தோட நிறுத்துங்க, மனதோட கலக்காதீங்க. மனம் சரியில்லைன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா மனம் என்பது உன்னோட மூலம். மனம் தான் மெயின். மனமும் அறிவும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் எண்ணாலைகளோட தன்மையை குறைச்சி உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து உன்னை அறிவாக்கும், உன்னை ஆரோக்கியமாக்கும், உன்னை கருணையானாக்கும், உன்னை அனைத்துமா இருக்கிற உறவே புரியக்கூடிய தன்மை மனதுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது மனம் என்பது ரொம்ப சிறந்தது. மனம் என்பது உயிர்னு நீங்க புரிஞ்சீங்கன்னா எண்ண அலைகள் சரியில்லைன்னு சொன்னா அழகா வர எண்ண அலைகள் அளவோட குறையும். தேவையானதை எடுத்து உன் அறிவை வளர்த்து போக்குல அந்த எண்ணெய் தடைப்பட்டுரும். அது தேவையானதை எடுத்துக்கும். கண்டிப்பா உன்னை ரொம்ப ஆரோக்கியமாக்கும், உன்னை ரொம்ப அறிவானமாக்கும், நீயே அனைத்துமாகன்ற உணர்வையே கொடுக்கக்கூடிய தகுதி அந்த மனதுக்கும் அந்த அறிவுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே ஒன்று சேரும்போது உங்கள்கிட்ட வர அந்த அன்புக்கும் இருக்குதுன்னு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப மனம் என்பது மூலம். ஏன்னா நம்ம கிட்ட எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளை உயர்ந்தது நம்ம நினைக்கணும். நம்மளை சிறந்தவங்க நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் வெளியேந்து வரதை நம்ம ஒதுக்கலாமா வானாவும் நமக்கு தெரியும். நம்மளையே சரியில்லை சொன்னா வெளியேறவங்க நீ உள்ள விட்டனா அவனுக்கான வேலையை அவன் பார்க்க தான் செய்வான். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம பண்ணக்கூடாது. இது ஏன்னா கருணையில இருக்கும்போது ஜீவகாரியம் நான் பண்ண என்று அந்த கருணையில் ஏற்பட்ட அறிவுல நான் சொல்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனு. ஆனா இதுதான் சரியா இருக்குது, இதுதான் உண்மையும் கூட. ஆனால் நம்ம இதெல்லாம் இதை கையாளும் போது மனம் என்பது என் உயிர் தான், என் மனம் சரின்ற வார்த்தை முதல்ல நம்மள சரின்னு நம்ம சொல்லவே கூடாது. சரிங்களா? எண்ணாலைகள் உள்ள வரும். அதுல எது சரியா எது தப்போன்னு எடுத்து பார்க்கக்கூடிய வேலை
எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை மனது, மனம்தான். அதை சரி பண்ணக்கூடியது உங்க அறிவு. நிச்சயமா. இதை பார்த்து நீங்க அழகா ஒதுக்குறீங்கன்னா எந்த எண்ணங்கள் வந்தாலும் அழகா எல்லா எண்ணங்களும் இயல்புன்னு நினைச்சு அதை ஓரம் தள்ளி எது சிறந்தோ அதை மட்டும் எடுத்து நம்ம கையாண்டா நம்ம சொன்ன மாதிரி நான் ஆரோக்கியமாயிடலாம், நம்ம அறிவானாயிடலாம், நம்மளே அனைத்துமாகன்ற உணர்வு உணரலாம். அந்த ஒருமை ஒன்னுன்ற குணமும் நம்ம கிட்ட கட்டாயம் வரும், வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் இந்த ஸ்பீச்சை பேசி நிறைய பேர் எனக்கு ஆடியோவா பேசுனாலும் நிறைய பேர் கேட்டு நல்லா இருக்குதுனாங்க. இப்போ நான் வீடியோவா பேசிருக்கிறேன். இது எல்லாரும் கேளுங்க, கேட்டு நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம மனம் என்பது லேசாயி, மனம் என்பது நீயாயி, மனம் என்பது உயிராயி, மனம் என்பது அறிவாய், மனம் என்பது அனைத்துமாயி உனக்குள்ள புரிய வரும். அதுதான் ஒருமை ஒன்னஸை உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமா பயனுள்ளதா இருக்கும். அதை நம்ம சிறந்ததுன்னு சொன்னா வெளியே வர்றதை சிறந்ததை எடுத்து நம்ம பயன்படுத்தி நம்ம பெரிய ஆரோக்கியமாகவும் பெரிய கருணையானவனும் நம்ம மாத்திக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்கயா. மனம் எப்படி விளக்கமா இது பண்ணணும். நன்றி நன்றி நன்றி.